ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது ரவுண்ட் ஷேப்னா பிரச்சனை இல்லை, அடித்து திருப்பலாம். இதுவே டைமண்ட் நெக்கு, பார் நெக்லாம் தச்சு எடுக்கிறோம்னா இந்த கார்னரில் வந்து போடும்போது கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு நம்ம ப்ளவுஸோட கழுத்து அகலம் அப்புறம் நீளத்தை விட கொஞ்சம் அதிகமாக கிளாத் இருக்கிற மாதிரி எல்லா பக்கமும் 2-2 இன்ச்சு கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி ஒரு லைனிங் கிளாத் எடுத்துங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் வச்சு எப்போதும் போல் தையல் போட்டுருங்க. இப்போது லைனிங் கிளாத்துக்கு ஈக்குவலாக அந்த 2 கிளாத்தையும் கட் பண்ணாமல் ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை 3 பக்கமும் ஈவனாக 1.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ லைனிங் கிளாத்தை ரைட் சைடு திருப்பிட்டு எப்போதும் போல் நம்ம படிமான தையல், அதாவது எட்ஜில் தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நமக்கு மெயின் கிளாத் பக்கம் இருக்கணும். இதை மாதிரி வச்சுட்டு ஓரத்தில் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடித்து திருப்பிங்க. இப்போ வந்து நம்ம இதை மாதிரி தைக்கும்போது கார்னர் வந்து கிழிஞ்சு போகாது. நம்ம கேன்வாஸ் கொடுத்து தைச்சா எந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்குமோ அந்த மாதிரி நல்லா திக்னஸாக இருக்கும். ஸோ போடும்போது எந்த பிரச்சனையும் வராது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.